என்னுடைய பேஷனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுதான் என்னுடைய லைஃப் லாங் நான் இதில் ஒர்க் பண்ணணும், இதை வச்சு தான் நான் என்னுடைய லிவிங்கை நடத்த போகிறேன் என்னுடைய வாழ்க்கையை அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா எப்படி அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மொத்தம் 3 ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஐடியேட். ஸோ இந்த ஐடியேட் அப்படிங்கிறது நம்முடைய தாட் ப்ராசஸ், எண்ணங்கள், நமக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத எண்ணம் வர்றப்ப அந்த எண்ணத்தை வந்து ஒரு நோட்லேயோ இல்லை வந்து ஒரு டிஜிட்டல் ஃபோன்லேயோ ஒரு நோட் பேட்லையோ எதுலேயோ ஒன்றில் எல்லாமே பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நோட் டவுன் பண்ணுங்கள். என்னென்ன ஐடியாலாம் நமக்கு வருதோ, இப்போ எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், அதை வந்து என்னுடைய பேஷனை ஆக்கணும், நான் ரீசெண்டாக அதை நினச்சி நிறைய நேரங்களை நான் செலவழிக்கிறேன், அதையே படிக்கிறேன், ஸோ இது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃபியை வந்து எப்படி நான் என்னுடைய பேஷனாக நிஜமாகவே இது என்னுடைய பேஷனாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஐடியேட் பண்ணும்போது நமக்கு நிறையா ப்ரொஃபஷனை பார்த்து அது என்னுடைய பேஷனை ஆக்கணும், இது என்னுடைய வாழ்க்கையில் இதை தான் நான் வந்து லைஃப் லாங் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணுறோம். அந்த லிஸ்ட் டவுன் பண்ணுற அந்த இம்பேக்ட் நமக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேக்ரோ லெவல் தாட் மட்டுமே இருக்கிறது. ஸோ இந்த மேக்ரோ லெவல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், இல்லை நமக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி மேக்கராக இருக்கலாம். அவங்களுடைய மூவியை பார்க்கும்போது நானும் இப்படி ஒரு மூவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பேக்ட் வரலாம். இல்லைனா உங்களுடைய காலேஜில் ஒரு நல்ல ப்ரொஃபஸர் இருக்கலாம், அந்த ப்ரொஃபஸரை பார்த்து இவரை போலேயே நானும் வந்து ஒரு கிளாஸ் நல்லா எடுக்கணும், இவர் சொல்லி கொடுக்குறது மாதிரியே நானும் செய்யணும் அப்படிங்கிற இம்பேக்ட் வரலாம். அதனால நான் ப்ரொஃபஸராக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வரலாம். ஸோ இப்படி ஏதோ ஒரு ஆளோட தாக்கமோ இல்லை ஏதோ ஒரு புத்தகத்தில் நீங்கள் படிச்சிருக்கிற ஒரு கேரக்டரோட இம்பேக்டோ உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் அந்த ப்ரொஃபஷனலாக மாறணும் அப்படின்னு நினைப்போம். இது வந்து மேக்ரோ லெவல். ஏன்னா அதோட அவுட்புட்டை பார்த்து அதோட வசீகர தன்மையை பார்த்து நம்ம அதை ஈர்க்கப்பட்டு நம்முடைய ஐடியேட் பண்ணும்போது அந்த டாப்பிக்லாம் எழுதுவோம். ஸோ ஆனால் மைக்ரோ லெவலில் ஒரு விஷயம் இருக்குது. டே டு டே லைஃப் மைக்ரோனா அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு நாளும் என்னென்ன விஷயங்கள் அதில் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுடைய பேஷனை எப்படி டிஃபைன் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய பேஷன் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணுங்கிற நேரத்தில் என்னை யாரெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணாங்களோ அவங்கள போல் மாறணுங்கிற தாட் தான் இருக்குமே தவிர அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் அவங்க என்ன டெய்லி பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட அவுட்புட்டை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகிருப்போம். ஆனால் அந்த அவுட்புட் வர்றதுக்கு அவங்க டே டு டே லைஃப்பில் டெய்லி என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் மைக்ரோ லெவல். அதாவது டெய்லி என்னென்ன டாஸ்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நம்ம வந்து ஈஸியாக ஈர்க்கப்படுறது எதை வச்சு அப்படின்னா மேக்ரோ லெவலை வச்சு. ஆனால் நம்மளுடைய மைக்ரோ லெவல் என்னென்ன நடக்குது அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். 2வது ஸ்டேஜ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நீங்கள் ஐடியேட் பண்ணும்போது என்னென்ன ப்ரொஃபஷனல் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ, என்னென்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் பேஷனாக நினச்சிங்களோ அந்த விஷயத்தை வந்து ஒவ்வொன்றா எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும், என்கிட்ட டிஎஸ்எல்ஆர் கேமரா இருக்குது, இல்லை என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, இந்த மொபைலை வச்சு என்னால் இவ்வளோ அழகான ஒரு வீடியோ இல்லை ஃபோட்டோ என்னால் எடுக்க முடியுது அப்படின்னா நான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக மாறினா என்ன அதிகமாக என்னால் வந்து இதில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த பர்டிகுலர் ப்ரொஃபஷனில் இருக்க நம்ம லெவலை விட அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு 4-5 பேரை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணோம். அதாவது மெயில்லையோ டிஜிட்டல் மீடியாவிலையோ அப்படி எதுலேயுமே இன்ட்ராக்ட் பண்ணாமல் நேரே ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு 4-5 பேரோட காண்டாக்டை க்ரியேட் பண்ணுங்கள். 4-5 பேரோட ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். அவங்க பண்ணிகிட்ருக்க அந்த ப்ரொஃபஷன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்களுடைய லைஃப்பை அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கேளுங்க. அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அவுட்புட்டை கொடுத்தாங்கன்னா கடைசியாக அவங்ககிட்ட கேளுங்க, நான் ஒரு 2 மாதமோ இல்லை ஒரு 3 மாதமோ உங்கள் கூடயே டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை அப்படியே நான் வந்து ஷேடோ ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கேளுங்க. நீங்கள் 4-5 பேர்கிட்ட கேட்டு 5 பேர் முடியாதுன்னு சொல்லலாம், 6வது பேர் ஓகே சொல்லலாம். ஆனால் யார் உங்களுக்கு சான்ஸ் தர்றாங்களோ அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஷேடோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவங்கக்கிட்ட எந்த சேலரியும் எதிர்பார்க்காம ஒரு 1 or 2 month வந்து அவங்களுடைய டே டு டே லைஃப்பில் அவங்க செய்யக்கூடிய வேலையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அந்த ஹோல் ப்ராசஸ் ஃபுல்லாக உட்காந்து எங்கெல்லாம் அவங்களோட உட்கார முடியுமோ அங்கெல்லாம் உட்காருங்க. இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னா
அவங்க வந்து கிளைண்ட்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிறது, காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ணுறது, அதாவது ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பிளானிங் பண்ணுறது, அது வந்து வெட்டிங்காக இருக்கலாம், எல்லாம் வந்து ஒரு ஈவெண்ட் ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டேயில் அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே போய் அந்த பிளானெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுடைய எக்யூப்மெண்ட் எல்லாம் ப்ளேஸ் பண்ணுறாங்க, எப்படி அங்கே இருக்கிற நபர்களோட அவங்க மிங்கிள் ஆகுறாங்க, எப்படி பீப்புளை மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முன்னாடி இருக்கிற நின்றுட்டுருக்க அந்த கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், வேறு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்னென்ன டூலை யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டூலை யூஸ் பண்ணி எப்படி அதெல்லாம் எடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், தெரிஞ்சுக்குங்க. ஒரு கிளைண்ட்டு கடைசியாக அந்த டெவலப் பண்ண அந்த ஃபோட்டோஸை கிளைண்ட்டுக்கிட்ட டெலிவரி பண்ணும்போது அவங்க எப்படி பேசி அதை டெலிவர் பண்ணுறாங்க, அந்த கிளைண்ட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத A to Z அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நீங்கள் அதை வந்து பேஷனாக மாற்றணும்னு நினைக்கிற அந்த ஃபீல்டில் ஒரு 2 மாதம் யாரோடையாவது இந்த மாதிரி ஷேடோ ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இது வந்து வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா மறுக்காமல் எந்த காசும் வாங்காமல் ஒரு 6 மாதம் ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஒரு 2 மாதம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பேஷன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக தெரியும். ஏன்னா நம்ம எல்லாருமே மேக்ரோ லெவலில் பார்த்து அந்த ப்ரொஃபஷன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து நம்ம அதை நினச்சிக்கிட்டு அதிலே உட்காந்துட்ருக்கோம். ஆனால் டே டு டே லைஃப்பில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டியும் அதை வந்து என்னுடைய லைஃப் லாங் நான் இதில் ஒர்க் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏர்லியர் ஸ்டேஜ்லே. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஏற்கனவே ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேஷன் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, என்ன ப்ரொஃபஷன் ஆகணுன்னாலும் சரி தான், செஞ்சிட்ருக்க ஜாபை விட்டுட்டு என்னுடைய பேஷனை நான் வந்து என்னுடைய கேரியராக மாற்ற போகிறேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுக்காதீங்க. நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலையை வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி 1 ஹவரோ 2 ஹவரோ உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐடியேட், உங்களுடைய பேஷன் என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கன்சிஸ்டண்ட்டாக கண்டினியூஸாக செய்ய ஆரம்பிங்க. அப்படி அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா இட்ரேட், அடுத்த பேஷன் என்னவோ அதை எடுத்து அதையும் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்மளுடைய பேஷன் எது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, மேக்ரோ லெவலில் யாரெல்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ப்ரொஃபஷனை நான் எடுத்து நான் லைஃப் லாங் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானமாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் இறங்கும்போது அது உங்களுக்கு பிடிக்கலாம், மறுபடியும் நீங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். அதனால் ஏர்லியராகவே எவ்வளோ உங்களால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியுமோ அதை பண்ணி பாருங்கள். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் வந்து ஏர்லியராகவே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறதுக்கும் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து அவங்கள கைட் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆகலை. 2வது வந்து ஒரு DSLR கேமரா வாங்கிட்டு நானும் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதில் முயற்சிகள் செஞ்சேன். அதுவும் எனக்கு வந்து டே டு டே லைஃப்பில் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். 3வது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து வேறு வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்தேன், அதையும் செட் ஆகலை. 4வது யூடியூப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். இது வந்து எனக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்னால் டெய்லி 1 ஹவரோ 2 ஹவரோ கன்சிஸ்டண்ட்டாக நான் செஞ்சிட்ருக்க ஜாப்லேருந்து வெளியே வராமல் என்னால் இதை கன்சிஸ்டண்ட்டாக செய்ய முடியுது. அப்படிங்கிறதுனால இது எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தர்றதுனால கன்சிஸ்டண்ட்டாக நான் இதை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்கும்போதே நீங்கள் இன்னொரு பேஷன்லேயோ இல்லை இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஜாப் இப்போ தான் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக சேலரியே வாங்காமல் ஏதோ ஒரு மென்டர்கிட்ட ஒரு 2 மாதமோ 6 மாதமோ கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். 2 புக்கு நான் இதில் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஸோ குட் தே கேனாட் இக்னோர் யூ, கால் நியூபோர்ட்டோடது. 2வது வந்து திங்க் பிக், டேக் ஸ்மால் ஸ்டெப் அண்ட் பில்ட் த ஃபியூச்சர் யூ வாண்ட்.
டாக்டர் கிரேஸ் எழுதின புக்கு. இந்த 2 புக்கும் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும், எப்படி உங்களுடைய ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணுங்கிறதுல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஐடியேட். உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன பேஷன் இருக்குது, எதெல்லாம் உங்களை எக்ஸைட் பண்ணுதோ அதெல்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள் ஒவ்வொன்றா. 2வது அதை ஒன்றா எடுத்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். 3வது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது பிடிக்கலனா மறுபடியும் இட்ரேட், அடுத்த பேஷன் என்ன அப்படிங்கிறத எடுத்து அதையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ட்ரூ பேஷன் எது அப்படிங்கிறது தெரியும். அந்த பேஷனில் நம்மளுடைய ஸ்கில் செட்டை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஸ்கில் செட்டை நீங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டு உங்களை யாருமே இக்னோர் பண்ண முடியாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அந்த பேஷனை மனிடைஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.